சிறடிக்கா சில நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க பிரேம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பேயா நடிச்சு ஏமாத்துறாங்க இல்லையா? அது வந்து ரொம்ப லேட்டா அவங்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவும் மீனா சொல்ல போய் தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து "அட பாவி! இப்படியாடி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி அவங்களுக்குள்ள டாக்லாம் போச்சு. அந்த கன்வர்சேஷன் நான் சீக்கிரமே சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருது. இது வந்து விஜயா வந்து யோகா கிளாஸ்க்கு தனியா வர சொல்லி, "நீ ஏன்டா அப்படி கூப்பிடுற? அதுக்கான காரணத்த சொல்லு" அப்படின்னு அவங்க அம்மா வந்து டென்ஷன் ஆறாங்க. மனோஜ் வந்து "எல்லாம் உன் நன்மைக்கு தான்டா" அப்படின்ற மாதிரி எம்மா நம்புமா உன் நன்மைக்குமான்னு கதறாப்புல. அத கேட்கிற மாரி இல்ல. கூட இருக்கவங்க வந்து சொல்றாங்க, "எப்பா உங்க அம்மாவுக்கு புடிக்கல, காரணம் இல்லாம இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்றாங்க, பார்வதியும் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து கேட்கிற மைண்ட் செட்லயே இல்ல. இதுக்கிடையில வந்து சிவனும், பார்வதியும் வந்து எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டிக்கு போயிட்டு வீடியோ ஷூட் பண்றதுக்கு பிளான் போடுறாங்க. அத கேட்டுட்டு வந்து விஜயா ஆண்டியால தாங்க முடியல. அதனால வந்து இவங்கள எப்படியாவது கலாய்ச்சு விடணும். என்ன பண்ற? ஏதாவது ஐடியா குடு அப்படின்னோனே, பார்வதி பையனோட நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல, அப்புறம் என்ன போட்டு விட்டுரு அப்படின்ற மாரி ஐடியா குடுக்குறாங்க. அவங்க யூடியூப்ல வளர்றாங்க ஒரு பக்கம். அத பார்த்துட்டு இவங்க வெளியூர்லாம் போறாங்களே அப்படின்ற கடுப்பு வந்து விஜயாக்கு ஆல்ரெடி இருந்துகிட்டு இருந்தது. அந்த கடுப்பு வந்துருச்சு. ஸோ அதுக்கு நாங்க அப்படிதான் போவோம். நாங்க போனோம்னா, ஒண்ணா போய் ஒண்ணா ஷூட் பண்ணுவோம். ஆனா தனியா தானே ரூம்ல தங்க போறோம் அப்படின்ற ஆர்கியூமெண்ட் வந்து இவங்களுக்குள்ள போய்க்கிட்டு இருக்கு. இத நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து அட்வைஸ் பண்றாரு. என்ன மாரி அட்வைஸ்னா, "எல்லாம் பணம்லாம் குடுத்துட்டாங்களா? எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிருச்சா? இந்நேரம் வந்து நீ வந்து ஆஃபீஸ்லாம் போட்டுருக்கியே, தேவையில்லாத செலவா இருக்கே" அப்படின்னு சொன்ன உடனே, "அப்பா டிமோட்டிவேட்லாம் பண்ணாதீங்க. இது ராக்கெட் வேகத்துல போய்க்கிட்டு இருக்கு. ராக்கெட் வேகத்துல போறது முக்கியம் இல்லடா. ஆனா வந்து கவுந்தரக்கூடாது. கரெக்ட்டான இடத்துக்கு போணும்" அப்படின்ட்டு நல்ல முறையில அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து சைன் பண்ண அந்த பையன் வந்து கார்ட குடுத்தோனே அதுல கடுப்பாயி, மறுபடி ரோஹிணி பேய் வேஷம் போட்டு, மறுபடியும் வந்து பயந்து அவங்க சைன் பண்றது. இது ஃபுல்லா போகுது. இத பார்த்துட்டு முத்து ஷாக் ஆயிடுறாப்புல. இந்த நீங்க பார்க்குற பிரேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்து ஷாக் ஆயி, ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா என்னன்னு தெரியலையே! இவன் இப்படிப்பட்ட ஆளே கிடையாதே! பாசமாலாம் இருக்க மாட்டானே! அப்படின்ற மாரி டாக்லாம் ஓடுது. அதுக்கு மீனா, இல்லங்க நீங்க படிக்காதவரு, அவரு படிச்சவருன்னோனே, அப்பு கமல் எக்ஸாம்பிள் சொல்லி, "அந்த மாரி இருக்கு. நீ வந்து இப்ப என்னைய சொல்றது. நான் படிக்காதவன் தான்." அப்படின்ற மாரிலாம் சொல்லி, "என்ட்ட தானே கையெழுத்து வாங்கியிருக்கணும்." அப்படின்ட்டு இவரு வந்து கிரிஷ் மேல வந்து பாசமா இருக்கிற மாரி அது ஃபுல்லாவே போச்சு. இந்த எபிசோட்லாம் போச்சு. ஆனா அடுத்து வரக்கூடிய ப்ரோமோல அடுத்த எபிசோட்ல என்ன இருக்கும் அப்படின்றது சொல்றேன். அதான் ட்விஸ்ட்டு. பழையபடி கடத்திட்டு ரூ. 2,00,000 கேட்குறாப்புல. சரிங்களா? ரோஹிணிட்ட கேட்டேன். ரோஹிணி வந்து என்ட்டலாம் இல்ல. இந்த மாரி நீ அவர்ட்ட கேளு அப்படின்ற மாரி சொல்றாப்புல. இத வந்து மீனா பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு வழக்கம் போல விஜயா வந்து, "கடனா நமக்கு என்னடா? நம்ம வீட்டு பிள்ளை அவன். யாரா தானே?" அப்படின்ற மாரி போலீஸ்ட்ட சொல்லிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? ஏன்டா இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சத்தம் போடுற மாரி போகுது. இது வந்து அடுத்த வாரம் வரக்கூடிய ப்ரொமோலயும் சேர்ந்து இருக்கும். இதுதான் இருக்கும். எபிசோடுலயும் இதான் வரும். இது கூடவே வந்து சில அப்டேட் எல்லாமே வரும். இனி வரக்கூடிய வாரங்கள்ல வந்து விறுவிறுப்பா கொண்டு போறதுக்கு நெறையா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நல்லாருக்கும் அப்படின்னு நம்புவோம். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. திங்கட்கிழமை பார்க்கலாம்.